நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனா இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட் வேண்டாம்ன்ற? 17ல இருந்து இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. வரக்கூடிய தேர்தல்ல தமிழ்நாட்டுல எது பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்க? எதை பாத்துறீங்க? நீட் கெட்டது நினைக்கிறீங்க? நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் 12th எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறவங்க கூட நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 12th எக்ஸாம் கெட்டதுன்னு சொல்லிடலாமா? கேன்சல் பண்ணிடலாமா? 12th ஃபெயில் ஆகிறாங்க, லவ்ல ஃபெயில் ஆகிறாங்க, லவ் ஃபெயிலியர்ல நிறைய பேர் சாவுறாங்கல்ல, லவ் பேன் பண்ணிடலாமா? என்ன சொல்றீங்க யங்ஸ்டர்ஸ்? என்ன சொல்றீங்க? நீட்ல நிறைய பேர் இறந்து போறாங்க, நீட்டை பேன் பண்ணணுங்கிறீங்க. லவ்ல நிறைய பேர் செத்து போறாங்க, லவ்வை அழிச்சிடலாமா? அப்போ ஒத்துக்க மாட்டோம்ல. குறிப்பா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து நீட் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து MBBS சேர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஓகே, அதே மாதிரி நீட்டுக்கு முன்னாடி நிறைய டொனேஷன்ஸ் பே பண்ணி MBBS சீட்டு வாங்க முடியும். பட் நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் டொனேஷன் கொடுத்து நீங்க சீட் வாங்க முடியாது. நீங்க MBBS உள்ள போனோம்னாலே நீட் கிளியர் பண்ணணும். நீட் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸாமும் கிடையாது. நீங்க 11th 12th என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி MBBSக்கு ஒரு தடவை தான் நீங்க முயற்சி பண்ண முடியும். ஒரு தடவை முயற்சி பண்ணி சீட்டு கிடைக்கலன்னா உங்களால அதுக்கப்புறம் டாக்டரே ஆக முடியாது. நீட்ல 3 தடவை நீங்க முயற்சி பண்ணலாம். 3 வருஷம் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு தடவை நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ சொல்லுங்க, நீட் நல்லதா கெட்டதா? நல்லதுதான். வெரி குட். யார பிள்ளைகள் படிக்க முடிஞ்ச பிள்ளைகள் படிச்சு முன்னேறும். இப்போ இந்த இந்தியா ஃபுல்லாவே நீட் இருக்கு. தங்கல ஸ்கூல்ல படிச்சேன். இந்த நீட் எக்ஸாம் எழுதி விருதுநகர் காலேஜ்ல இடம் கிடைச்சது. விருதுநகர்ல கிடைச்சிருக்கு. சூர்யா ஜோதிகா பத்து அவங்க தானே அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாங்க. அவங்க ஏன் அவங்க பிள்ளைங்களை தமிழ்நாட்டுல படிக்க வைக்காம மும்பை கழிச்சிட்டு போனாங்க? என் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேண்டும், அதற்காக நான் மும்பை செல்கிறேன்னு சொன்னார்ல சூர்யா. அப்ப தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் தரமான கல்வி இல்லை என்று கூறிதானே அவர் மும்பை கழித்து சென்றார் தன் குழந்தை